எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு ஜனவரி 12 தளபதி விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராயிட்டாங்க. அதாவதுங்க, குற்றவுள்ள நெஞ்சுதான் குறுகுருண்டுக்குன்னு சொல்லுவாங்க. மடியில் கிணறு தான் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமே இத்தனை வருடமாக, கிட்டத்தட்ட 33 வருடங்களாக திரைத்துறையில் பயணம் பண்ண தளபதி விஜய் அவர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துருப்போம். சினிமாவில் திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் கூட சினிமாவில் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்க, நடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல், நான் இத்தனை வருடம் 33 வருஷம் நான் சினிமாவில் இருந்துட்டேன். 33 வருஷமாக எனக்கு, நான் கீழே விழுந்தாலும் மேலே விழுந்தாலும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்ட என்னுடைய ரசிகர்களுக்காகவும் சரி, தமிழக மக்களுக்காகவும் சினிமா துறையே வேணான்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன், மக்கள் பணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவர் யாரை நம்பி அரசியலுக்கு வரலைங்க, தமிழக மக்களாகிய உங்களை நம்பியும் எங்களை நம்பி தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு கெடுதல் செய்கின்ற, மக்களுடைய விரோத ஆட்சியை நடத்துகின்ற, மக்களுக்கு தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த திமுக ஆளுங்கட்சியை அகற்றணும் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தாங்க ஓட்டு போடணும். நிறைய பேர் அவங்களுடைய கருத்து கணிப்பை சொல்கிறாங்க இல்லையா. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச கருத்து கணிப்பை தாண்டி எனக்கு தெரிஞ்ச என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேங்க. நான் பார்த்த வரைக்கும், அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழக மக்களிடையே எப்படி வரவேற்பு இருக்குது, விஜய் அவர்களை எந்த மாதிரியாக தமிழக மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கும்போது நாங்கள் எங்களுடைய ஓட்டை தளபதி விஜய் அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைந்தது 2 உறுப்பினராவது பேசிட்டு இருக்காங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போகிறார்.